கிருபை உங்களை தாங்குவதாக. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் 4 சுவிசேஷங்களில் இருக்குது. இந்த ஒரு சம்பவம், அதாவது இந்த 5 அப்பம் 2 மீன் என்ற இந்த ஒரு காரியம் மட்டும்தான் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதம். இது விசுவாச அற்புதம். இது நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி இந்த அற்புதத்தை நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். இது நம்முடைய வாழ்வாதாரத்தை, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்வாதாரத்தை மையப்படுத்துகிற ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் என்ன இருக்குது? இந்த அற்புதத்தில் வயிறு நிறைஞ்சது, பசி போயிற்று. எவ்வளோ பேருக்கு? 5000 பேருக்கு. 5000த்துக்கும் அதிகமான மக்கள், 10,000 12,000த்துக்கு மேலே இருக்கும். அவர் நம்மை போஷிப்பிக்கிறவர், அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறவர். நம்ம அன்றாட வாழ்வில் விசுவாசித்து நடப்பது எப்படி என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 இந்த 2 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 23, 24. மத்தேயு 4, 23, 24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாரக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இப்போ நம்முடைய வாழ்வின் தேவைகளை அவர் நமக்கு பூர்த்தி செய்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் வேதனைகளையும், அப்புறம் பாருங்க, பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவர் சுஸ்தமாக்கினார். இதெல்லாம் நம்முடைய வாழ்வினுடைய தேவைகள். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர். இங்கே உபாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு வாக்கை நம்ம அங்கே பார்க்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறாரு, 12, 10, 12. இப்போதும் இஸ்ரவேலே, இங்கே நீங்கள் விசுவாசியே அப்படின்னு போட்டு வாசிங்க. இப்போதும் விசுவாசியே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 14ஆம் வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். போதும். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது தேவைக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் வருகிறோம். அந்த தேவை சேவையாக மாறணும். விசுவாச ஓட்டத்தில் நாம் அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து தான் நம்ம ஆண்டவரிடத்தில் வருகிறோம். நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கும் போது நாம் அவருக்கு பின் செல்ல வருகிறோம். அப்படியே வாழ்நாள் பூரா தேவைக்காக மட்டும் வருகிறவர்களாக இருந்தால் அதை ஆண்டவர் வெறுக்கிறார்.
அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வேற என்னத்தை கேட்கேன், உன்கிட்ட நான் வேற என்னத்தை கேட்கேன், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் என்னிடத்தில் நீ கர்த்தரை சேவி என்று சொல்லுகிறார். இப்போ ஜனங்கள் எப்படி இருக்காங்க, இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நோய் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த நோயையும் வேதனையையும் யார் கொண்டு வருகிறா, அது பாவத்தினால உண்டாகுது. பாவத்துக்கு அதிபதி யார், பிசாசு. அப்போ பாவம் பிசாசு இந்த ரெண்டிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அப்போ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, நோய் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, பிசாசு பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. சந்திரரோகி அப்படின்னா என்ன, ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, இன்னொரு நேரம் வலிச்சிக்கிட்டு போயிடும். அதாவது காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சந்திரரோகி. ஒரு நேரம் நார்மலாக இருப்பாங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, ஒரு நேரம் பிசாசாக மாறிடுவாங்க, சந்திர ரோகிகளாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், திமிர்வாதக்காரர். எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கற்றுக்கொண்டாலும் ஆண்டவரை பின் செல்றதுக்கு மனசு வரவே வராது, ஒரு உற்சாக மனது கிடைக்காது. இதற்கு காரணம் என்ன, நம்முடைய சரீரத்தில் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ஆட்சி நிறைவாக இருக்குது. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சரீரத்தில் அவயவங்களில் பிசாசு தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அதிகாரத்தை அவன் வைத்திருக்கிறதுனால நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல் போயிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீன்னா நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார். 2 மாதம் அவங்க கையில் இருக்கிற உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்களோடு தான் புறப்பட்டாங்க. அவங்க அப்படியே வழிநடுக நடந்துகிட்டே வந்தாங்க. அதாவது செங்கடலை கடந்த பிறகு, செங்கடலில் வெட்டாந்தரையின் வழியாக அவர்கள் புறப்பட்டு வந்த பிறகு அவர்கள் இப்போ கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கும்போது 2 மாதம் ஆயிற்று. நீங்கள் யாத்திரையாகமம் நீங்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16 யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து திரும்பி பாருங்கள். அதாவது படுத்து கிடந்துக்கிட்டே வேதத்தை தியானிக்க முடியாது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக நம்ம இந்த 5:30 to 6:30 மணி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஒரு மாற்றம் வேணும். தொட்டில் கிடந்துக்கிட்டே நம்ம பால் குடிக்க முயற்சிக்கக்கூடாது. தொட்டில் கிடந்து எந்த பிள்ளையாவது பால் குடிக்க முடியுமா? மனப்பால் கூட குடிக்க முடியாது. அப்போ 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் 16:1 வாசிங்க. சபையார் எல்லோரும் ஏழ்மை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்துக்கு புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற வனாந்தரத்துக்கு சேர்ந்தார்கள். பாருங்க, இப்போ எகிப்திலேருந்து புறப்பட்டு 2 மாதம் ஆயிட்டாங்க. 2 மாதம்னு இருக்கா? 16:1 2ஆம் மாதம் 15ஆம் தேதி 2.5 மாதம் ஆயிட்டு. 2.5 மாதம். நீங்கள் யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தில் அது அங்கே இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் அவங்க எப்போ கிளம்புனாங்க, அந்த அந்த 3ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக போதும். இந்த பாருங்க, 10ஆம் தேதி, முதல் மாதம் 10ஆம் தேதி, அந்த தேதியில் பஸ்காவை அடிக்கிறாங்க. அன்று ராத்திரியில் 40ஆம் வசனம் 41 40-41 பாருங்க. அதே அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம்
430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்தில் இருந்து புறப்பட்டது. பாருங்க, அப்போ அந்த அந்த முதல் மாதம் அந்த பஸ்கா பண்டிகையில் அந்த பஸ்காவை அடிக்கிறாங்க. அந்த அந்த நாளில் அந்த முதல் மாதத்தில் 10ஆம் தேதியில் அவர்கள் அங்கேருந்து புறப்படுறாங்க. முதலாவது மாதம் 10ஆம் தேதி. இப்போ ஏலிமுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 17 16 அதில் 2 மாதம் 15ஆம் தேதி, அதாவது 2 மாதம் 5 நாள் அப்படி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் அவங்க கையில் இருந்த உணவை சாப்பிட்டாங்க, அவங்க வச்சிருந்த தானியத்தை சாப்பிட்டாங்க. 2 மாதத்துக்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் வந்து பசியினால் வாடினாங்க, பட்டினியினால் கிடந்தாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை அங்கே இருக்குது பாருங்க 3ஆம் வசனம். அந்த 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனத்தை, சொந்தமில்லாத தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை தெரிந்து கொண்டு பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஆண்டவர் விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். இப்போ வனாந்தர பாதையில் நடக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருடைய அவர்களுக்கு பசி உண்டாகுது. அதாவது அன்றாட தேவைக்காக தேவனை விசுவாசிப்பது எப்படி, அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரெவிதீமுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டார். அந்த சீன் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை 2 மாதம் முடிஞ்சிட்டு, கையில் இருந்த உணவெல்லாம் தீர்ந்து போயிட்டு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கல்லெறிய கற்களை எடுத்து கொண்டு நிற்கிறார்கள். கல்லெறிய கற்களை எரியும்படி அவர்கள் நிற்கிறார்கள். அதை ஒரே வார்த்தையில் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு அங்கே இருக்குது. முறுமுறுத்தார்கள். இப்போ பாருங்கள், தேவனுடைய கரத்திலிருந்து ஒன்றை பெறணுன்னா அவர்கிட்ட கேட்கணும், முறுமுறுக்கக்கூடாது, பற்கடிக்கக்கூடாது. ஒரு காரியத்தை பெறணுன்னா நீங்களும் நானும் அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை சொல்லி கேட்கணும். அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் என்ன? நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், இரத்த சம்பந்தமான பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ முறுமுறுக்காமல் நம்முடைய தேவைக்காக நம்ம அவர்கிட்ட கேட்கணும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். அவர் நம்முடைய நிலைமையை பார்க்கிறார். 2 மாதமும் அவர்களுக்கு மன்னா கிடையாது. 2 மாதமும் அவங்க கையில் இருந்ததை எடுத்து செலவழிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நீங்கள் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளும் வரை உங்களை விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டார். அற்புதம் நடக்காது. என்ன காரணம்? நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுக்கிறோம். நம்ம கையில் இருக்கிறத செலவழித்து நம்ம ஓட்டுக்குவோம். அப்போ 3 நேரமும் பசி எடுக்குது. அவங்க வந்து எகிப்திலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் மாவு இருந்தது, கொஞ்சம் தானியம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆடு மாடுகளை கூட்டிக்கிட்டு வண்டிகளில் அப்படியே கிளம்பிட்டாங்க. 6 லட்சம் குடும்பம் கிளம்பிட்டு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த உணவுக்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்க கையில் இருக்குது. எது வரைக்கும்? 2 மாதம் 5 நாள் வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பட்டினியினால் சாகணுமா? அப்போ 2 மாதம் வரைக்கும்
அவர்களுக்கு போதுமான உணவு இருக்குது. இது எதை காட்டுகிறது? தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நம்ம பெறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கிற இருப்பு, அதாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த வச்சு ஓட்டிடலாம், அந்த பண்டக சாலையில் இருக்கிற தானியம் தீர்மலகம் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவர் கூட தான் இருக்கார். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் கூட இருக்குது. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எங்கே வந்துருச்சு? அது சிவந்த சமுத்திரத்து அண்டையிலே வந்துருச்சு. 13ஆம் அதிகாரத்தில் அது வந்துச்சு பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். அவர்களை வழி நடத்தும்படி அது அவர்களோடு கூட இருந்தது. 13ஆம் அதிகாரத்திலேயே அது இருக்கிறது. எங்கே இருக்குது அதை பாருங்கள். 13:22 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கையின் காரியத்தினால, நம்முடைய உழைப்பினால, நம்மகிட்ட இருக்கிற இருப்பு பணத்தினால, நம்மகிட்ட இருக்கிற தானியங்களினால, நமக்கு இருக்கிற வசதியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். எப்போ ஆண்டவர் செய்வார்? உங்கள் இருப்பு பணம் போன பிறகு, உங்கள் கஜானா காலியான பிறகு, உங்களுடைய தானிய கிடங்கு காலியான பிறகு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நில்லான பிறகு, இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாரீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கேளு, அப்பொழுது உனக்கு கொடுப்பேங்காரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம், பற்கடிக்கும், கல்லெறிய, கரங்களில் கல்லெறிய, அதாவது வார்த்தைகளை கல்லாக மாற்றி எரியறதுக்கு ரெடியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். கஜானா காலியாகிறத பார்க்கிறார், நம்முடைய செல்வாக்கு குறைகிறத பார்க்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக பசி வைத்த பரண்டுகிறதை பார்க்கிறார். எப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு? நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது மட்டும்தான். இப்போ பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன், இவர்களுக்கும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார். அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார். அதை நம்ம எங்கே பார்க்குறோம்? அந்த 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலேயே அது இருக்குது. 16லேயே அவர்களுக்கு இருக்குது. அதை பாருங்கள். 16ல் ஆண்டவர் சொல்லிடுறாரு. 4ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனம் 16:4. வேதத்தை திருப்புறீங்களா? நானே வாசிச்சேன்னா நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். மன்னான்னு சொல்லல பாருங்க, மன்னான்னு அங்க சொல்லியிருக்கா. வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு உணவு வேணுமா, உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, உங்களுடைய அன்றாட பிரச்சனை, அதாவது பணம், அதாவது தேவைக்கான அந்த செல்வம் வேணுமா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான நீதி. ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை நாம் தேவ சமூகத்திலிருந்து சேர்த்து கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரு? நான் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அப்பமாவா விழுந்தது, தோசையாவா விழுந்தது? ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட தேவையை அவர் சந்திக்க வல்லவர். 40 வருஷம் இந்த ஜனங்கள் வானத்தின் மன்னாவினாலும் கடற்கரையின் காடைகளினாலும் அவர்களை அவர் திருப்தியாக்கினார். 13ஆம் வசனம் 16, 13 பாருங்க. வேற ஒருத்தர் வாசிங்களேன், சுமதி இல்லாமல் வேற ஒருத்தர் வாசிங்களேன். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து
பாளையத்தை மூடிக்கொண்டது. காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. போதும். இது பாருங்க, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கடற்காடைகள். கடற்காடைகள். இப்போ உங்களுக்கு புரியுதா? காடை என்பது ஒரு வகை மீன். ஒரு வகை மீன். இறைச்சி இல்லைன்னாங்க. ஆண்டவர் வயிற்றுக்கு அப்பம் இல்லைன்னாங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை பொரிஞ்சிட்டாரு. இறைச்சி இல்லைன்னாங்க. ஆண்டவர் உடனே என்ன சொல்லிட்டாரு? கடற்கரையிலிருந்து கடல்லிருந்து காடைகளை கொண்டு வந்து அவங்க வீடுகளுக்கு முன்னால் குவிச்சிட்டாரு. காலையில் மன்னா, மாலையில் காடை. 5 அப்பம் இருமீன். இப்போ வந்துருச்சா? நம்முடைய விசுவாசம் எதில் வளரும்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது மட்டும்தான் நம்முடைய விசுவாசம் வளரும். நம்முடைய தேவைகள் தேவனால் சந்திக்கப்படணும், விசுவாசத்தினால் சந்திக்கப்படணும். அப்படி சந்தித்தா நம்முடைய விசுவாசம் வளரும். எப்படி நம்முடைய விசுவாசம் வளரும்? ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் விசுவாசம் வளரும். இல்லைன்னா அது வளராது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் உங்களுடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து பொறுக்கி எடுத்தால் மட்டும்தான் விசுவாச வாழ்க்கையில் நம்ம ஓட முடியும். இப்போ தேவைக்காக வருகிறோம், இனி சேவைக்காக வாழணும். தேவனுடைய பணி செய்வதற்காக நம்ம வாழணும். நீங்கள் சேவை, தேவை, தேவை, சேவை. தேவையில் இருக்கிற மக்கள் சேவை செய்கிறவர்களாக மாறணும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிற, அதாவது நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற இந்த பாடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவையவே உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலைன்னா, ஆண்டவர்கிட்டருந்து பெறாமல் நீங்களே சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளராது. வாழ்க்கையில் விசுவாசம் வளரணும்னா நம்முடைய தேவைக்கு தேவனை நோக்கி பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? வானத்திலிருந்து அப்பம் பரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய், ரொம்ப முக்கியம், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவை என்னன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தேவை என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தேவை என்னென்ன தேவை இருக்குது? 2 காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன? வியாதிகளையும் வேதனைகளையும் அவர் சொஸ்தமாக்கினார். நம்முடைய தேவை என்ன? அன்றாட நமக்குடைய தேவை, நமக்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியத்திற்கு உணவு தேவை, நல்ல ஆகாரம் தேவை. இந்த ஆரோக்கியத்திற்கு ஆண்டவர் நமக்கு அவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, அவருடைய வல்லமை அனுப்பி நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்குகிறார். இன்னைக்கு வியாதி சுகமாகணும்னா பணம் தேவை. ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போனால் தான் ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கொடுத்தா தான் ஆரோக்கியம் பெற முடியும். ஆனால் கர்த்தரிடத்தில் ஆரோக்கியம் பெறலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் நோய்களை சுகமாக்குவேன்னு சொல்கிறாரு. உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன்றாரு. 2 மாதம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பேத்துனாங்க. அவங்களுக்கு 3 நேரமும் உணவு அவங்கக்கிட்ட இருந்துச்சு, ஸ்டாக் இருந்தது. நம்மகிட்ட பலன் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. நான் என் காலில் நடந்துக்கிடுவேன், நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவேன் அப்படின்னா அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் கூட தான் இருக்கும். ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த சத்தியம் புரிகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் புரியணும். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள என்னைக்கு உங்களை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வரீங்களோ
அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். 5 அப்பம் 2 மீன் கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காமி துதிக்கிறோம். எங்களோடு பேசினீர். தொடர்ந்து இன்னும் இந்த காரியங்களை குறித்து அதிகமாய் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.